ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 டிஃப்ரெண்ட் ஷிப்பிங். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். OT7 ட்ராமா நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்ட் 3 யூனிவர்சிட்டி லைஃப். ஆர்மிஸ், மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேஹோப் தான் அழகாக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காரா. அப்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, ஜேஹோப் இன்றைக்கி ஃபஸ்ட் டே யூனிவர்சிட்டி, ஸோ ஹாப்பியாக இரு அப்படின்றாங்களா. அம்மா, நான் உங்கள் பையன்மா, ஹாப்பியாக தான் இருப்பேன், எல்லாத்துக்குமே ஹாப்பினஸை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்றாங்களா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, சரி ஜேஹோப், பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வா, அப்புறம் சுகா, ஜிமின், ஜேகே இவங்க கூடயே இரு, ஓகேவா அப்படின்றாங்களா. அம்மா அப்படின்றாங்களா, சரி சரி நீ பார்த்துப்ப தெரியும், ஆனால் பார்த்து சேஃபாக இரு அப்படின்றாங்க. நம்ம ஜேஹோப் பார்த்துட்டே இருக்காரா. கரெக்டாக அப்போது ஜிமினோட வாய்ஸ் கேட்குது, டேய் ஜேஹோப் சீக்கிரம் வாடா, இன்னும் என்னடா பண்ணுற அப்படின்னு. இவனுக்கு திமிர பாரு, இவனை விட நான் ஒரு வயசு பெரிய பையன், என்னை வாடா போடான்றானா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம அம்மா சொல்கிறாங்க, அவன் உன்னை ஃப்ரெண்ட்லியாக அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கான், அதனால அப்படி கூப்பிடுறான் அப்படின்றாங்களா. அது தெரியுதுமா, யூனிவர்சிட்டியில் இவன் இப்படி வந்து கூப்பிட்டானா எல்லாம் என்ன நினைப்பாங்க, சின்ன பசங்க கூடலாம் சகவாசம் வச்சுட்டு அலையிறேன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்றாங்களா. ஜேஹோ அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்களா. ஓகேம்மா பேச மாட்டேன், எனக்குமே அவன் ஃப்ரெண்ட் தான் அப்படின்றாங்களா. தென் பாய் சொல்லிட்டு வராங்க. அப்போது நம்ம ஜேஹோ போடாமல் வெளியே வந்து பார்க்குறாங்களா. ஆன்ட்டி, என்ன நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. நான் எதுக்கு அப்படின்றாங்களா. நீங்களும் பார்க்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கீங்க, வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு ஜேஹோப்போட அம்மா, ஜிமின் அப்படின்றாங்களா. சரிங்க ஆண்டி பாய்ன்றாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம ஜிமினாவும் ஜேஹோப்பும் சுகாவோட வீட்டுக்குள்ளே போகலான்னு வராங்களா. அங்கே நம்ம சுகா என்ன பண்ணிகிட்ருக்காரு, அங்கே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. அங்கே ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கும் இல்லையா, அது வந்து சவுண்டு போடுது. நம்ம சுகா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி டக்குன்னு திரும்புகிறாங்களா. அந்த டேப்பில் இருக்க தண்ணி அப்படியே நம்ம ஜேஹோப் மேலே ஊற்றிடுது. ஜேஹோப்புக்கு இதை பார்த்தோடே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டே கிளம்பி வரேன், ஏன் மேலே இப்படி ஊற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்கவே இல்லை, அந்த நாய்க்குட்டி தான் பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, ஏன் குலைச்சிட்டே இருக்க அப்படிங்கும்போது அப்போ ஜிமின் வந்து முன்னாடி பார்க்குறாங்களா. என்னடா சீக்கிரம் கிளம்பிட்டேனா, டைம் என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சுகா பார்க்குறாங்க, ஜேகேவே கிளம்பி ரெடியாகி வந்துட்டாரு. என்னடா இவனை கிளம்பி வந்துட்டோம், ஐயோ நான் லேட்டாக கிளம்பிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போகிறாரா. அங்கே நம்ம ஜேஹோ ஃபுல்லாக நடந்தது சுத்தமாக சுகாவுக்கு தெரியல, அவர் பாட்டுக்கு போய் ரெடி ஆகிட்ருக்காரு. ஜேஹோ பாவமாக நிற்கிறாரு. ஜிமின் தான் சொல்கிறாங்க, சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்களா. தென் ஜேஹோ போகிறாரு. அம்மா பார்க்குறாங்க, என்ன ஜேஹோப் இது அப்படின்றாங்களா. அம்மா, அந்த சுகா தாம்மா அப்படி பண்ணிட்டான் அப்படின்றாங்களா. சுகா வேணுன்னே பண்ணுறாள் கிடையாதே, இல்லைம்மா அவன் தெரியாமல் தான் ஊற்றிட்டான், ஆனால் பண்ணிட்டான் அப்படின்றாங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது, சரியாக தான் இன்னொரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கில்ல, அதை போட்டு வா அப்படின்றாங்களா. தென் நம்ம ஜேஹோவுமே ரெடி ஆகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் தான் வெளியே நின்றுட்டுருக்காங்களா. ஜேகே வந்து பார்க்குறாரு, ஜிமின் நீ எப்பொழுதுமே நான் வந்தேன்னா கிளம்பிடுவியே, வெயிட் பண்ண மாட்டியே, இன்றைக்கி எதுக்கு வெயிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. அவன் வருவான்ல, அதனால தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. டேய் எதுக்குடா என் அண்ணனை மரியாதை இல்லாமல் கூப்பிடுற அப்படிங்கிறாங்களா. அப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இல்லை இவன் நம்ம அண்ணாவை லவ் பண்ணுறான்ல ஒன் சைடாக, நானே கேட்டுருவேன், ஆனால் இவனா சொல்லட்டும்னு நான் அமைதியாக இருக்கேன், நீ எப்படா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்களா. என்னத்தடா அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, சரி நீ ஏன் வெயிட் பண்ணுற அதிசயமா அப்படின்றாங்களா. அதான் வரணும்ல அப்படின்றாங்களா. எவன்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதான் ஜேஹோப் அப்படின்றாங்களா. சரி நம்பிட்டேன் அப்படின்றாரு. என்ன நம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லை அங்கே பாரு ஜேஹோப் தான் வரான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. கரெக்டாக சுகாவுமே வராரு. இதை பார்த்துட்டு ஜேகே ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. அண்ட் தென் சுகா, ஜேஹோப், ஜிமின் இவங்க 4 பேருமே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க ஏற வேண்டிய அந்த பஸ்ஸுமே வருது. ஸோ அதில் ஏறுறாங்களா. ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது. அங்கே தான் நம்ம வியும் ஜின்னுமே நின்றுட்டுருக்காங்க. ஜிமினும் ஜேஹோப்புக்கும் தான் நம்ம வியை பிடிக்குமாச்சு. வி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. வியுமே பார்த்துடுறாரு. உணர்ச்சி வசப்பட்டு ஹாய் அப்படின்னு காமிக்க போகிறாங்களா. அப்போ தான் ஜேகேவை பார்க்குறாரு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கீழே போட்டு அமைதியாக ஜின்னு கூட போகிறாரு. வி, அவங்க ஒன்றை தான் கூப்பிடுறாங்க, நீ ஏன் கண்டுக்காத மாதிரி இருக்க அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை ஜின்னு, அவனுங்க பொறுக்கி பசனுங்க, அவனுங்க கூடலாம் பேச்சு வச்சுக்கக்கூடாது, இல்லைன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்றாங்களா. அப்போ தான் ஜின்னுமே வராரு. ஜின்னு பார்க்குறாரு, என்ன இவனுங்களை போய் பொறுக்கி பசனுங்கன்னு சொல்கிறான்ட்டு பார்த்தா பக்கத்தில் தான் சுகா உட்காந்துருக்காரா. இதை பார்த்தோன்னே, நீ சொன்னது உண்மை தான், இவனுங்க பொறுக்கி பசனுங்க தான், இவனுங்க கூட நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஜின்னு என்ன பண்ணுறாரு, இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சுகா சைடில் சீட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைடை அங்கே போய் உட்கார்றாரு. சுகா பார்க்கல. சுகா வந்து விண்டோவில் சும்மா அங்கிட்டு ஏதோ பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேஹோப் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்றாங்க. ஜேஹோப்புக்கு ஜின்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கோவம் வருது.
ஏன்னா நம்ம சுகாவுக்கு லைட்டாக ஜின்னு பிடிக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஜேஹோவுக்கு தெரியும்ல. அதனால இப்போது சுகா என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரோட பென் ஒன்று கீழே விழுந்துருது. அதை எடுக்கலாங்கும்போது அது உருண்டுட்டு ஜேகே கிட்ட போதா, ஜேகே வந்துட்டு அதில் காலை வச்சு அப்படியே தடுக்கி விழுறாரு. ஜிமின் வந்து ஃபுல்லாக வேறு சிந்தனையில் இருக்காரா, அதனால் ஜேகேவை பிடிக்கக்கூட இல்லை, அப்படியே விழுந்துடுறாரு. ஸோ இப்போ நம்ம இருக்காங்க இல்லையா, இதை பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு, இவன் இப்படி விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஸ்டாப் பண்ணவே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ இதில் இந்த சிரிப்பு எப்படி இருக்கும்னா, ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் நம்ம விஜய் சிரிச்சிருப்பால, அதே மாதிரியே பிளேஸே சைலண்ட்டாக இருக்கு, இவர் மட்டும் சிரிச்சிட்டு இருக்காரு. ஜேகே கோவம் வருது. எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது யார் அது என்னை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா செம்மையாக கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டே இருக்காரா. என்னடா முறைப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹேய், இப்போ நீ எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்றாங்களா. நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன்னு தெரியுமா, நான் ஃபோனில் இருக்க இந்த ஃபன்னி மூமெண்ட்ஸை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்களா. என்னது ஃபன்னி மூமெண்ட்ஸா, எங்கே உன் ஃபோனை காட்டு, உன் ஃபோனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரா. பார்க்குறாங்க. இங்கே பாரு, எதுக்கு நீ என் பக்கத்தில் வர, என் ஃபோனை நான் ஏன் உன்கிட்ட காட்டணும் அப்படின்றாங்களா. நீ தானே சொன்ன அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸை பார்த்து சிரிக்கிறேன்னு, என்னை பார்த்து சிரிக்கலைல்ல, அப்போ அதை தைரியமாக காட்டேன் அப்படின்றாங்களா. நான் ஏன் இதை காட்டணும், உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு என்ன விதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேருமே எதையுமே பிடிக்காம. இப்போ கரெக்டாக பிரேக் போடுறாங்களா ஒரு பிளேஸில் நிறுத்தா. ரெண்டு பேரும் எதையுமே பிடிக்காமல் இருக்கவும் அப்படியே ஜேகே போய் மேலே விழுந்துடுறாங்க. அப்படியே கீழே விழுந்துடுறாங்களா. இது அங்கே இருக்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக அது ஒரு பிளேஸ்ல நின்றுருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் ஏறுற அந்த பர்சன் யாருன்னா நம்ம ஆரம். ஸோ அப்படியே ஸ்டைலாக ஏறி வராரா. இவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்க போஸை பார்க்குறாரு. அடைச்சி என்னடா உங்களுக்கு இப்படி தான் வழியில் படுத்திருப்பீங்களா, சீட்லாம் இருக்குல்ல, அங்கே போய் உட்கார வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிருதா. ஐயே விடுங்க, முன்னாடி இவன் மேலே போய் விழுந்துட்டேன் அப்படின்னு தள்ளுடா அப்படின்றாங்களா. டேய், என் மேலே விழுந்தது நீயே, என்ன தள்ளுடான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவிக்கிறவங்களோ. பாவம் ஜேகே கால்லாம் வலிக்குது. ஏன்டா என்ன இப்படி உதச்ச அப்படின்றாங்களா. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அடிக்காமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. இந்த டைம் நம்ம ஆரம் வந்து அப்படியே ஜேகேவோட கையை பிடிக்கிறாங்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை, அதான் முடிஞ்சில்ல, அவன் மேலே தெரியாமல் தானே விழுந்த, இல்லை தெரிஞ்சு போய் விழுந்தியா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாங்களா. பார்க்குறாரு. என்னடா இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஜேகே சொல்லிட்டாரு, நான் அவன் மேலே தெரிஞ்சு விழுவுறேன், தெரியாமல் விழுவுறேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் என் பிளேஸு, நான் போகிற வழியை மறைச்சிட்ருக்கீங்க, ஸோ நகந்தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அதுக்கு ஏன் நீ என் கையை பிடிக்கிற, என் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறாரு, அப்படி அமைதியாகிட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாமல் யூனிவர்சிட்டி பஸ்ஸில் இருந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக பிரின்சிபல் கிட்டே போவேன், உனக்கு ஓகேவா அப்படின்றாங்களா. என்னடா என்ன பயம் காட்டுறியா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜின்னு வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க, நகருங்க போய் உட்காருங்க அப்படின்றாங்களா. இதை நம்ம ஆரம் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு சீனியர் அப்படின்றாங்களா. ஜிமினாவுமே அப்போ தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமினாவுமே அந்த இதை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவர் பேசினதை. ஸோ இதை பார்த்துட்டு இவர் தானே இந்த பேண்டில் சேர சொல்லி கேட்டது அப்படின்ற மாதிரி ஒரு குஷியில் ஜேகே அப்படின்றாங்களா. ஜேகே பார்க்குறாங்க. என்னடா அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, அங்கே பாரு அந்த சீனியர் இவர் தான் அப்படின்றாங்களா. எந்த சீனியர்டா, நான் உனக்கு காமிச்சல்ல ஒரு வீடியோ, ஞாபகம் இருக்கா, நான் தான் அதை பார்க்கவே இல்லை, அதனால தாண்டா உனக்கு தெரில, அவர் தான் இவர் அப்படின்றாங்களா. எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறாங்களா. இதனால் கோவம் வந்துடுது. எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்ன இது பண்ணதும் இல்லாமல் என்னோட கசினை திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாரா. இதை நம்ம ஆரம் பார்த்துட்டு, ரெண்டு பசங்களும் நகருங்கன்னுட்டு, என்ன ஃபஸ்ட் இயர் தானே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் இயர்லேயே உங்களோட திமிருத்தனத்தை காட்ட நினைக்கிறீங்களா அப்படின்றாரா. இப்போது கரெக்டாக யூனிவர்சிட்டி வருதா, சடன் பிரேக் போடுறாங்க. இந்த டைமில் எப்படின்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஜேகே போய் ஜின்னு மேலே விழுக, நம்ம ஆரம் அப்படியே மேலே விழுக, வந்துட்டு அப்போ ஜேஹோப் மேலே விழுக. அப்போ தான் நம்ம சுகா வியையும் ஆரம்பையுமே பார்க்குறாங்க. இவ்வளோ நேரமாக ஹெட்செட் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே நடந்த எந்த பிரச்சனையுமே தெரியாது சுகாவுக்கு. ஜேஹோப் மேலே விழுந்தது கூட தெரியாதா. இப்போ எப்படி தெரியும்னா, அங்கே தான் யூனிவர்சிட்டி வந்துருச்சு இல்லையா, ஸோ அதுக்காக எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்பாரு. பார்த்தா இந்த போஸ்ட்டில் கிடப்பாங்களா எல்லாம். என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சுகா கத்துறாரு. யூனிவர்சிட்டி வந்துருச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்து எந்திரிங்கடா அப்படின்றாங்களா. எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே
இருக்க எல்லா பசங்களுமே இவங்களவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க வந்த ஸ்டார்டிங்கில் இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி போகிறாரு. ஆளை விடுங்கடா சாமி, என்னோட மானம் போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. இந்த மாற பின்னாடியே சீனியர் சீனியர்னு சொல்லிட்டு போகிறாங்களா. இதை மற்ற பசங்களாம் பார்க்குறாங்க, இவன் என்னடா சீனியர் சீனியர்ன்ட்டு இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம சுகா இருக்காங்க இல்லையா, அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம் இப்படி பின்னாடியே போகிறது நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கல. இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை நம்ம ஜேஹோப் நோட் பண்ணுறாரா. ஸோ இப்போ ஜேஹோப் வந்துட்டு சுகா, நீங்கள் என்னோடய கிளாஸ் எதுன்னு சொல்லி எனக்கு காட்டுறீங்களா அப்படின்றாரு. கண்டிப்பாக வா, நானே போய் உன்னை விடுறேன் அப்படின்றாங்க. அண்ட் தென் இப்போ போகிறாங்களா, நம்ம வீ பாவம் அவர் பாட்டுக்கு தனியாக நின்றுட்டுருக்காரு. ஏன்னா வீக்கு எந்த சைடு போகிறதுனே தெரில. ஏன்னா இவரை நம்ம ஜேகே பார்த்து மறைச்சிட்டு இருப்பார்லா, அந்த இதில் ஜின்னு எஸ் ஆயிடுவார். சின்ன பின்னாடியே ஆரம்பம் போயிடுவாரா. ஸோ வீ பாவம் என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜேஹோப்பு சுகாவை விடுறதுக்காக போகிறாங்களா. அட் சேம் டைமில் நம்ம வி, ஜிம்மின், ஜேகே இவங்க 3 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. வி பார்க்குறாரு, எதுக்கு ஏன் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்றாங்களா. டேய், யூனிவர்சிட்டி போகிற சைடு இது, நாங்கள் போகிற வழிக்கு முன்னாடி நீ தான் போயிட்டுருக்க, இந்த கேள்வியை நாங்கள் கேட்கணும், நகர்றியா அப்படின்றாங்களா. சார் தான் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வி பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்காரு ஒரு மாதிரி. ஏன்னா அங்கே ஒன்றுமே தெரிலல. ஸோ இப்போ அங்கே ஒரு சார் வராரா, அவர்கிட்ட தான் கேட்குறாரு என்னோடய டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோ இப்படி தான் பக்கத்தில் தான் இருக்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட்டில் திரும்ப அதை செகண்ட் கிளாஸ் அப்படின்றாங்களா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த பிளேஸில் இப்போது நம்ம ஜேஹோப் இருக்காங்க இல்லையா, அவங்கள விடுறதுக்கு சுகா வந்திருப்பாங்க. நம்ம ஜேஹோப்போட கிளாஸ் தான் ஆரம்பம். ஸோ நம்ம ஜின்னு இருக்காங்க இல்லையா, அங்கே ஆரம்பிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அந்த பேண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சுகா வந்துட்டு ஜேஹோப்பை விட வந்திருப்பாங்க இல்லையா, ஜேஹோப் வந்து பார்க்குறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, நம்மளாம் ஒரே மாதிரி பிரதர்ஸ் தானே அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது பிரதர்ஸா அப்படின்ட்டு. என்னை பிரதர்னு கூப்பிடாதீங்க அப்படின்றாங்களா. இவன் நம்மளை ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜேஹோப் நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அப்போ தான் ஜின்னை பார்க்குறாங்க நம்ம ஜேஹோப்போட கிளாஸில். ஜேஹோப் உள்ளே போகும்போது டக்குன்னு சுகா கூப்பிடுறாங்களா ஜேஹோப் அப்படின்னு. சொல்லுங்கள் சுகா அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கும்போது நானும் உங்கள் கிளாஸ்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. பார்த்தா ஜின்னு இருக்காரா. ஜின்னு வந்துட்டு சுகாவை பார்க்குறாங்க. ஐயோ இங்கேயுமா இவன் அப்படின்றாங்களா. அப்போ ஆரம் பார்த்தாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. பார்த்தா சுகாவும் ஜேஹோப்பும் வராங்க. இந்த பசனுங்க அவனுங்க இல்லை, அன்னைக்கு நம்ம மீட் பண்ணாமே, நீங்கள் கூட அன்றைக்கி வம்பளுத்தீங்களே, அவங்க தானே இவங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்களா. ஆமாம் அவங்களே தான், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ஆரம் தான் பார்க்குறாரு. நீங்கள் இந்த கிளாஸா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் நான் இந்த கிளாஸ் தான், இங்கே பாருங்களேன் இதான் என்னோடய ஐடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களா. ஓகே ஆமாம் நீ இந்த கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆரமும். நான் உன்னை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாங்களா. ஜேஹோப் வந்து பார்க்குறாங்க. நீ பயப்படலாம் ஒன்றும் வேணாம், நானுமே இந்த கிளாஸ் தான், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜேஹோப் வந்து தேங்க்ஸ் அப்படின்றாரு. ஸோ நம்ம ஜேஹோப் போய் உட்காரலான்ட்டு போகிறாங்களா. ஜின்னு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க, இன்விடேஷன் கார்டு மாதிரி. நீங்கள் பேண்டில் உனக்கு சேர ஆர்வம் இருந்தால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாங்களா. ஜேஹோப்மே அதை வாங்கிக்கிறாரு. அப்போ தான் சுகா பார்க்குறாங்க. ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் என்ன பண்ணால் உனக்கு என்ன, உன்னை யார் இங்கே வர சொன்னால், ஃபஸ்ட்டு கிளம்பு, இந்த கிளாஸ்க்குள்ளே உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி சுகாவை திட்டுறாங்களா. என்ன நம்ம ஜின்னுக்கு தெரியும் இல்லையா சுகா என்ன கிளாஸ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சுகா சொல்கிறாரு, எனக்கு என்னவா, நான் ஜேஹோப்பை விட வந்தா உனக்கு என்ன, நீ ஏன் இங்கே நிற்கிற. அதுவா, நான் வந்து இதோ இந்த இன்விடேஷனை கொடுக்க இல்லையே, நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஆரம் தான் சொல்கிறாரு, நான் தான் இந்த மாதிரி மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்காக இந்த இன்விடேஷன் கார்டெலாம் கொடுக்கலான்னு வந்தோம், யாருக்காவது ஜாயின் பண்ண ஆசையாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்களா. ஆமாம் சுகா, எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் இந்த சாங்ஸ்க்கு லிரிக்ஸ்லாம் எழுதுவீங்க தானே அப்படின்றாங்களா. ஆமாம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லும்போது, எங்களோட பேண்டுக்கு இந்த மாதிரி சாங் ரைட்டர் தேவைப்படுறாங்க, அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சுகாவுக்கு வந்து யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல தோணலை, நான் வரேனும் சொல்ல தோணலை, அப்படியே முழிச்சு நின்றுட்டுருக்காரு. ஜின்னை பார்க்குறாங்க. இவனெல்லாம் எதுக்குடா நீ சேர்க்குற நம்ம டீமுக்கு, இவெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்களா. சுகா சும்மா வருப்பார், வேணுமுன்னே நம்ம ஜின்னை வந்துட்டு வெறுப்பேற்றணும் ஏதாவது ஒன்று பண்ண நினைப்பார். இப்போ இப்படி சொல்லவும் இன்னுமே ஒரு கோவம் வந்தது. இல்லை நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆரம் உனக்காக அப்படின்றாங்களா. ஆரமுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிது.
பட் ஜின்னு இருக்காங்க இல்லையா, அவருக்கு தான் சுத்தமும் பிடிக்கல. அவன் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறாங்க. நம்ம சுகா வந்துட்டு, சரி உங்கள் பேண்டு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. அதுக்கான பிளேஸையும் சொல்கிறாங்க. அப்போதைக்கு நம்ம சுகா இருக்கார் இல்லையா, ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னொரு பர்சனை தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டு வெளியே தேடணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு டான்ஸர் வேணும்னா தோ ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவனவே எடுத்துக்கோங்க அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு நீ அவனோட ஐடியை பார்த்தீங்க இல்லையா, அப்புறம் அவனோட ப்ரொஃபைலை போய் செக் பண்ணி பாரு, அவன் சூப்பராக டான்ஸ் பண்ணுவான், அவன் ஒரு டான்ஸர் அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே ஆரம்புக்கு ஜின்னுக்கு ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா இந்த மாதிரி டான்ஸர் சிங்கர்ஸ் தானே அவங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கேட்ட உடனேயே அவருக்கு பிடிச்சிருது. ஜேஹோப் கிட்டே நம்ம ஜின்னு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க, போய் முன்னாடி உட்காடுறாங்களா. இதை பார்த்து நம்ம சுகர் சும்மா விடுவார். அவர் இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ டபுள் பெஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் 4 பேர் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா வந்துட்டு பேசுகிறாரு, ஜேஹோப் இங்கே பாரேன், இவங்க ஒரு பேண்ட் வச்சுருக்காங்க, அந்த பேண்டில் நீ ஏன் ஜாயின் பண்ணிக்க கூடாது, உனக்குமே டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அப்படின்றாங்களா. ஜேஹோப் வந்து முடிச்சிட்ருக்காரு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்படி வந்து பேசுவோம், அதான் இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் ஜின்னு கூட சுகா உட்காந்துருக்காரா, அதனால் கோவம் வருது. ஸோ இப்போ நம்ம ஜேஹோப் வந்துட்டு பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாரு, நீ உனக்கு ஓகேவா இருந்தால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கவேன், நான் உங்களை வற்புறுத்தலை, ஆனால் நீ இருந்தால் எங்கள் பேண்டுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்களா. ஆரம்பமே சொல்கிறாரு, ப்ளீஸ் வாயேன், நீ என் கிளாஸில் நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த பேண்டுக்கு போவோம், சேர்ந்தே வருவோம், எங்கே போனாலும் சேர்ந்தே போவோம் அப்படின்றாங்களா. நம்ம ஜேஹோப்புக்கு இது பிடிச்சிது. ஏன்னா ஆரம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்கல்ல இது, அதனால். ஸோ இப்போ ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த பேண்டில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ தான் சுகா சொல்கிறாங்க, நானுமே இந்த பேண்டில் இருக்கேன், நானுமே இங்கே சாங் ரைட்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்களா. ஸோ ஜேஹோப் சும்மா விடுவாரா என்ன. ஸோ அவருமே சொல்கிறாரு, சரி நானுமே சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருதா. இப்போ நம்ம ஆரம்பும் ஜின்னும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்களா. இதை பார்த்துட்டு சுகாவுமே கையை கட்டுறாங்களா. பட் 2 பேருமே கீழே போடுறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. தென் ஃபைனலாக இவங்க டீமுக்கு இப்போ 4 மெம்பர்ஸ் கிடச்சிட்டாங்களா. ஸோ இப்போ நம்ம ஜின்னு இருக்கார்லே, அவர் வந்து இவங்க கிட்டே பேசுகிறாரு, இன்றைக்கி ஃபஸ்ட் டேல அதனால் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்னோடய டீமுக்காக இனிமேல் மெம்பர் செலக்ட் பண்ணணும், அதுக்காக நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சுகா, சரி நான் வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாரா. ஜின்னு பார்க்குறாங்க இவங்க 2 பேர்த்தையும். அவங்க 2 பேரும் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே இல்லை, இவங்களுக்குமே ஃபஸ்ட் டே யூனிவர்சிட்டி, ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதனால நம்ம ஜேஹோப் யோசிக்கிறாரு. அதுக்கு ஆரம் சொல்கிறாங்க, நான் வர ரெடியாக தான் இருக்கேன், பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் வரப்போகிறாங்க, ஸோ அவங்களையும் மீட் பண்ணணும் இல்லையா, நான் வரேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், ஜேஹோப் போய் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்களா. ஜேஹோப்புக்கு இது பிடிச்சிருது. ஸோ அவர் சொல்கிறாரு, ஆமாம் நானும் ஆரமும் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஆரம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு இப்போ வேறு வழியே இல்லை. அப்படியே சுகாவை பார்க்குறாங்களா. சுகா வந்துட்டு எனக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜின்னு சுகா 2 பேருமே அந்த கிளப் இருக்கும் இல்லையா, அதுக்காக தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே, அதான் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இவங்களோட டீம் போட்ட அந்த பேட்ச்க்கான இதுவுமே செஞ்சு வச்சுருக்காங்க. எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆடிஷன் எடுக்கிறோம், வந்துருங்க அப்படின்ற மாதிரி. இதுக்காக அந்த நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுக்க சொல்லி நம்ம சுகா கிட்ட கொடுத்துட்றாரு ஜின்னு. சுகா வந்து கேட்குறாரு, சரி நான் இதை கொடுத்து முடிச்சா என்னை இன்னைக்கு டின்னர் கூப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட போட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பிட போடாமல் எப்படி இருப்பாங்க, அப்புறம் ஏன்டா என் கிட்ட வந்து கேட்குற, அது வந்து சும்மா இப்போது கப்பிள்ஸ்லாம் மீட் பண்ணாங்கன்னா முன்னாடி டேட் போவாங்கள்ல, அதுக்காக டின்னர் போவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டேன். என்னது கப்பிள்ஸா, என்ன நீ வளர்ற, டேட்டிங்கிற கப்பல்ன்ற என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்லைனா வீடு, ஏன் அப்படி என்னை திட்டலைன்னா உனக்கு தூக்கமே வராதா. அது வந்து இல்லையே, நான் ஏன் ஒன்றை திட்ட போகிறேன், இப்போ நீ தானடா என்னை திட்டின, ஃபஸ்ட்டு சாப்பிட வரியான்னு கேட்டேன், இது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ சாப்பிட்டது குத்தம் இல்லைடா, சம்மந்தமே இல்லாமல் இப்போ கப்பல் டேட்டிங்னு பார்த்தியா, இதுக்காகவே நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ கரெக்டாக ஜின்னோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, முன்னாடி பேண்டில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் வராங்க. வந்துட்டு ஜின்னுக்கிட்ட சாரி கேட்குறாங்க. மன்னிச்சிரு ஜின், எங்களால் இந்த டீமில் கண்டினியூ பண்ண முடியல, எங்களோட தப்பு தான், எங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சோம், நான் அவங்க பேச்சை கேட்காம அவங்க கூட வந்து சேர்ந்தேன், எங்களுக்குமே பிடிச்சி தான் வந்து சேர்ந்தோம், நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு கோவம் இருக்குது. ஏன்னா ஜின் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பார், உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போவே டீமை விட்டு போயிருங்க, இதெல்லாம் ஒன்றாகிட்டு எல்லாமே ஆனதுக்கப்புறம் விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா அப்போ நான் தாங்கிக்க மாட்டேன், ஸோ இப்போவே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் இவங்கெல்லாம் கேட்காம இருந்திருப்பாங்களா, அதனால தான் இன்னுமே கோவமாக இருக்காரு. நம்ம சுகாவுக்கு புரியுது, நம்ம ஜின்னு ஏதோ கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த டீமை விட்டு போனீங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கல இல்லையா, ஸோ இன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கல நினைக்கிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே நம்ம வி இருக்கா இல்லையா, அப்படியே ஒரு வழியாக கிளாஸை கண்டுபிடிச்சி வந்துட்டாரு. வந்து பார்த்தா நம்ம ஜிம்மின் ஜேகே 2 பேரும் உட்காந்துருக்காங்களா. வி போகிறாரு, எங்கடா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிட்டு பார்க்குறாங்களா. ஒரே ஒரு இடத்துல தான் இடம் இருக்குது. அதுவும் எங்கன்னா இவங்க ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் முன்னாடி பெஞ்சில். உட்காரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரா. நம்ம ஜேகே அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு. அது கோவத்தோட பார்க்குறாரு. ஆமாண்டா ஜிம்மின், நம்ம கிளாஸில் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜிம்மின் அப்போ தான் பார்க்குறாரு, ஓ இவன் நான் கேட்குற மாதிரி என்ன கேட்குறானா, என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ் வந்திருக்க, இந்த கிளாஸ்க்கு எதுக்கு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் அங்கெல்லாம் இருக்கிறதே பார்த்தா இடம் மாதிரி தெரியலையா, இங்கே வந்து எதுக்கு உட்காடுற. ஜிம்மினுமே கூட சேர்ந்துட்டு உங்களுக்குறாரு, எனக்கு கேர்ள்ஸ் பக்கத்தில் உட்கார ஷையாக இருக்கும்டா, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்க ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. வீக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ எதுக்கு இவனுங்க இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க, அவனுங்க எதுக்கு இப்படி பேசணும், நான் எங்கே போய் உட்காந்து அவனுங்களுக்கு நானும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என்ன சீண்டி பார்த்தானுங்கன்னா சத்தியமாக சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கோவமாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, டேய் ஜேகே இங்கே பாருடா, உன்னை யார் இப்போ இங்கே உட்கார சொல்லி அலோவ் பண்ணது, நீ இங்கே வந்து உட்காந்துருக்க, எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து திட்டுறாங்க. இல்லை ஜிம்மின் மாட்டேன், எனக்கு கேர்ள்ஸ்னால் ஷை, ஸோ நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்றாங்களா. அதுக்கு ஜேகே பக்கத்தில் இருக்க பையன் சிரிக்கிறான், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கும்போது. அதுக்கு தான் ஜேகே சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைடா, வேண்டா விருந்தாளி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்கள தான் நான் டீஸ் பண்ணேன் அப்படின்றாங்களா. இது கூட நல்லா இருக்கேடா அப்படின்றாங்களா. காதில் கேட்குது, வேணும்னே பண்ணிட்டு இருக்கானுங்க. அது சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெஞ்சை தட்டுறது, மேலே தூக்கி இந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போடுறது. கேட்டால் டஸ்ட்பின். ஆமாம் ஜேகே, எனக்கு இந்த டஸ்ட்பின் ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதுவும் பாரு நமக்கு முன்னாடியே இருக்குது, நான் இங்கே தான் இனிமேல் எல்லா குப்பையுமே போட போகிறேன் அப்படின்றாங்களா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் ஸ்கூல்லலாம் அவ்வளோ இதாக இருந்திருப்பார், அவருக்குமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. பட் அவருக்கு இந்த இடத்துல படிக்கணும், இங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருப்பார். பட் இவங்கெல்லாம் அப்படி டேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதனால் கோவம் வருது. அவங்கள எதிர்த்துமே பேச முடியல. அவங்கள எதிர்த்து பேசலாம், பட் இருந்தாலும் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, நீ பாட்டுக்கு போயிட்டு உனக்கு பிடிக்கலையா, நீ உனக்கு அங்கே ஏதாவது டீஸ் பண்ணுறாங்க மாதிரி தோணுச்சுன்னா ஜின்னு கூட போயிரு, இங்கே யாரு கூட இருக்காத, சண்டை வம்பு வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ ஜேகே என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்க போகலான்னு எதிர்க்கிறாரா. கரெக்டாக ப்ரொஃபஸர் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு கிளப்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதில் போய் உங்களுக்கு எந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு தோணுதோ அந்த கிளப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த கிளப்பில் இருந்தாலும் அதுக்குமே உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிளப்பில் இருந்தே ஆகணும் அப்படின்றாங்களா. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வீக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஜின்னோட கிளப்பில் ஜாயின் பண்ணோம், அதான் எய்மா. அதே மாதிரியே ஜிம்மினாவும் யோசிக்கிறார். ஏன்னா அவர் பார்த்துருப்பார்ல ஜின்னோட லைவை, ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போயே அவருமே முடிவு பண்ணியிருப்பார். ஸோ இப்போ போனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் வந்து ஜேகே கிட்டே பேசுகிறாங்க, நம்ம இந்த கிளப்புக்கு போகலான்டா அப்படின்றாங்களா. என்ன கிளப்புக்கு அப்படின்றாங்க. அதான்டா அந்த ஜின்னு வந்துட்டு ஒரு கிளப்பு சொன்னார் இல்லையா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஜின்னு ஃபேமஸ், அவர் ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருந்தாரு, அதில் இருந்து ஆல்ரெடி 4 பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க, அதுக்காக இப்போ அவர் செலக்ட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டீமில் போய் நாம் ஜாயின் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி உனக்காக வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் இப்போ நம்ம சுகா பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பசங்க அப்படி பேசுனாங்களே, இதனால கோவம் வருது. ஏன்னா நம்ம ஜின்னை வந்துட்டு வேணும்னே தான் விட்டு போயிருப்பாங்க, அப்படிலாம் இருக்கேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி. இது நம்ம வீக்குமே தெரியும். ஏன்னா ஜின்னு ஏதாவது ஒரு விஷயம்னா அதை அப்படியே கிட்ட தான் ஷேர் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து நிற்கிறாங்க. என்னப்பா இவனை விட்டு போனீங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க, இங்கே டீம் மெம்பர்ஸ் சேர்த்து விடவா, இல்லை இங்கே வரவங்கள சேர்த்து விடாமல் பண்ணுறதுக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜின்னு பார்க்குறாங்க, அமைதியாரு அப்படின்றாங்களா. இல்லை முடியாது, உன்னை வேணும்னே தானே விட்டு போனாங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்களாமா. சுகாவுக்கு தோணுது, ஓ இவனை விட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து பேசுகிறாரா. இப்போ அதே டைமில் கரெக்டாக நம்ம ஜிம்மின் அப்புறம் நம்ம ஜேகே இவங்களுமே வராங்க. இப்போ அப்படியே அங்கே நம்ம ஆரம்பம் ஜேஹோப்பு சுற்றி பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜேஹோ கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஜேஹோ பேசுறது அவங்களுக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க ஆரம்புக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்குமா, அந்த பொண்ணுமே வந்து ஜேஹோப் கிட்ட பேசிட்டு நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லுதான். ஜேஹோப் முடிக்கிறாரு. என்னது அப்படின்னு கேட்குறாங்களா. ஆரம் வந்து சிரிக்கிறாரு. அவள் அப்படி தான் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்றும் பேச மாட்டா, அவளுக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே பேசிடுவா. ஒன்று தெரியுமா, இன்னி வரைக்கும் அவள் அழகாக இருக்கான்னு சொன்னதுலேயே செகண்ட் பர்சன் நீ தான் அப்படின்றாங்களா. அப்படியா, ஃபஸ்ட்டு பர்சன் யார் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்குறாங்களா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, என்ன தெரிஞ்சே ஆகணுமா, நான் யார் சொல்லணும்னு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குதா. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் கேட்குறாரா.
அது வந்து ஆரம் நீயே சொல்ல அப்படின்றாங்களா. ஆரம் சொல்கிறாரு அது வந்து ஜின்னு தான் அப்படின்றாங்களா. ஜேஹவ் கோவம் வருது. என்ன ஜின்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இங்கே ரொம்ப ஃபேமஸான பர்சன்னா அது ஜின்னு தான் அப்படின்றாங்களா. என்ன ஜின்னுன்ட்டே இருக்கீங்க. அப்போ தான் புரியுது ஐயோ ஆரமோட க்ளோஸ் சீனியராச்சே நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் நீ ஒன்றும் என்ன ஒன்றும் நான் அழகா இருக்கேன்னுலாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இரு நானும் வரேன் அப்படின்றாங்க. இதுக்கு நம்ம ஆரமோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. பாத்தியா உன்னையும் ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்றாங்களா. அந்த பொண்ணு பார்க்குது. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான், நான் அவனை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா. இன்னையிலேருந்து என்னோட டார்கெட் அவன் தான், அந்த ஜேஹோப் தான், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஒரு முடிவு எடுத்தா நீ மாற மாட்டியே. ஃபர்ஸ்ட் ஜின்னை சாய்க்கலாம் நினைச்சேன், பட் ஜின்னுக்கு எய்ம் தான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஸோ இப்போ இவன் கிட்டயா பார்ப்போம் இவனை நீ சாய்க்கிறியா இல்லை அவன்கிட்ட நீ சாய்றியான்னு அப்படின்றாங்களா. அதுக்கு இன்னொரு பையன் சொல்கிறான் அவள் ஆல்ரெடி சாஞ்சிட்டாடா அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்களா. தென் அப்படி இங்கே முடியுது. இப்போ நம்ம ஜிம்மின் அண்ட் ஜேகே வந்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் நம்ம ஆரமும் ஜேஹோப்பும் வந்திருப்பாங்க. ஆரம் கேட்குறாரு என்ன ஜேஹோப் நீ அவள் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்ட, அவளை அப்படி யாரும் பேசினதில்லை தெரியுமா, அவளை அப்படி பேசின ஒரே ஆள் நீ தான். அப்புறம் இந்த யூனிவர்சிட்டிலேயே பியூட்டியில் 3rd பர்சன் கேர்ள்ஸில் இருக்கிறதே இவ தான் அப்படின்றாங்களா. அப்படியா, ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. ஒன்று சொல்லிட்டா நம்ம வெளியழகை விட மனசு அழகாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றாரு. ஆரம் பார்க்குறாங்க நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான்டா ஆனால் நல்ல பையன் அப்படின்றாங்க. அப்புறம் ஜேஹோப் சொல்கிறாரு நான் கரெக்டான ஒரு ஃப்ரெண்டை தான் எனக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஜேஹோப் பார்க்குறாங்க சரி வா அப்படி. அப்போ தான் அங்கே ஜிமினை பார்க்குறாங்க. டே ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஜேகேவை பார்க்குறாங்க ஜேஹோப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களா. அப்போ தான் சொல்கிறாரு நானும் இவனுமே ஒரே கிளாஸ், ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்றாங்களா. பாரியா புது ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியா, இனிமேல் எங்களெல்லாம் எங்கே கண்டுக்க போகிற அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அப்படிங்கும்போது அப்போ தான் அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. என்னன்னா நம்ம சுகா தான் கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன சுகா கோவமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜேஹோக்குமே கேட்குது, இவங்களுக்கு கேட்குது. வேகமாக வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. அந்த கிளப்பில் தான் மைக் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிளப்பில் போட்டி நடக்க போகுது. இந்த போட்டி என்னன்னா நம்ம வீருக்கா இல்லையா அவர் சொல்லியிருப்பாரு. ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. அதான் சுகா கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த 4 பேர் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க அவங்க அம்மா சொல்கிறதுக்காக விட்டு போக கிடையாது. இவனுங்களுக்கு ஜின்னு ஃபேமஸாக இருக்காது சுத்தமாக பிடிக்கல. நம்மளுமே நல்லா தான் பண்ணுறோம், ஜின்னு மட்டும் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு இதனால தான் ஜின்னு அவங்க டீம்லேருந்து தூக்கியிருப்பாங்க. பட் ஜின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லியிருப்பாரு. நம்ம வீக்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் இல்லையா, அதனால இப்படி சொல்லியிருப்பாரு நடந்த எல்லாத்தையும். அதனால தான் வீமே இப்படி சொல்கிறாரு. சுகா பார்க்குறாரு. சுகா கோவம் வருது. என்னடா இப்படி பண்ணிட்டானுங்களே, ஒரு பையன் ஃபேமஸ் ஆனானா அவனுக்கு டேலண்ட் அப்புறம் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் டேலண்ட்டை காமிச்சிங்கன்னா உங்கள் அழகை விட பயங்கரமாக டேலண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் பாப்புலர் ஆகியிருப்பீங்க. ஆனால் இவன் டேலண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இவன் உங்கள் குரூப்பில் விட்டு தூக்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பசனுங்க எதுக்கு வந்திருப்பானுங்கன்னா தனியாக பேண்ட் வைக்கிறானுங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அதான் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த 4 பசங்களும் வந்து நிற்கிறானுங்க. அதனால தான் ஜின்னு பார்க்குறாரு. அதுக்கு சுகா சொல்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு இந்த ரூம் தேவை அப்படி தானே அப்படின்றாங்களா. ஆமாம் எங்களுக்கு அந்த ரூம் வேணும், அங்கே தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், ஜின்னை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. ஜின்னை வெளியே போக சொல்லணுமா, இப்போ இவ்வளோ இதெல்லாம் லைவ்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆகி ஆள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து உட்காந்துருந்தா நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அப்புறம் இங்கே ஜின்னு இல்லைன்னா ஒருத்தனும் வர போகிறதில்ல. இந்த பசங்க சொல்கிறாங்க சரி நம்ம ஒரு பெட்டு வச்சுப்போம், நீங்கள் சொன்னீங்கல்ல இங்கே ஆளுங்க வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டீமில் ஆல்ரெடி 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். நம்மளோட இந்த பேண்டில் இருக்கணும்னா 7 மெம்பர்ஸ் தேவை. ஏன்னா அது போனதோட 5 மெம்பர்ஸ் முடிஞ்சு, பட் இப்போ 7 மெம்பர்ஸ் தேவை. நாங்கள் ஆல்ரெடி 7 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நாளுக்குள்ள இப்போ நீங்கள் 2 பேர் மட்டும்தானே இருக்கீங்க. அப்புறம் சுகா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ சாங்லாம் ரைட் பண்ணுவியாமே, நல்லா நீ நல்லா தான் சாங்லாம் ரைட் பண்ணியிருக்க, வேணும்னா எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த மாதிரி வேலைலாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க, அடி நவுத்து விட்டுரும், ஒழுங்காக இங்கேருந்து போங்கடா அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த பையனுங்க பார்க்குறானுங்க சுகா நல்ல வாய்ப்பை தவற விடுற, போயும் இவன் கூட சேர்ந்தவனோட டேலண்ட்டை நீ கொலாப்ஸ் பண்ணணுமா, எங்கள் டீமில் வந்து சேர்ந்துரு அப்படின்றாங்களா. உங்களை மாதிரி நான் ஒன்றும் அவனை ஃபுல்லாக இருந்துட்டு பாதியிலே விட்டுட்டு ஏமாற்றிட்டு போகிறவன் கிடையாது. நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அவன் கூட சேர்ந்து ஒன்றா எல்லாமே பண்ணுங்கிறதுக்காக தான். அவனோட சந்தோஷம் சரி அவனோட கஷ்டமும் சரி எல்லாத்துலேயும் நான் கூட இருப்பேன், உங்களை மாதிரி கிடையாது. இது பேச்சில்லை, உண்மையாலுமே நான் இருந்து காமிக்கிறேன். இப்போ என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குமே 7 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணோம் அதானே அப்படின்றாங்களா. ஆமாம் இன்னைக்குள்ள
இந்த 7 மெம்பர்ஸுமே ரொம்ப டேலண்ட்டாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே டேலண்டடாக இருக்கணும். மியூசிக் கம்போஸ் பண்ணுறது அண்ட் தென் அதான் அப்புறம் சாங் ரைட் பண்ணுறது இதை கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். பட் மற்ற எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கணும். அப்புறம் அழகாகவும் இருக்கணும் அப்படின்றாங்களா? ஓ அப்படியா? உங்கள் டீம் மாதிரி மொக்க மொக்க பீஸ்லாம் இருக்க மாட்டோம். நாங்கள் செலக்ட் பண்ணுறதுல எல்லாமே அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரா? அதையும் தான் பார்ப்போமே அப்படின்றாங்க. சரி இன்னைக்கு நாளுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூமை விட்டு கொடுத்துட்றோம். வெளியே போய் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை பார்த்துக்குறோம். நாங்கள் வாக்கு கொடுத்தது அப்படின்றாங்களா? நில்லுங்க நில்லுங்க, அது மட்டும் கிடையாது. நீங்கள் தோற்று போயிட்டீங்க இல்லையா, நாங்கள் ஜெயிச்சிருவோம். அதனால எங்களுக்கு நைட்டு நீங்கள் தான் பார்ட்டி வைக்கணும் அப்படின்றாங்களா? சுகா பார்க்குறாரு, என்னடா ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறேன்னவா இன்னைக்கு ஜெயிக்க போகிறேன்னு பார்ட்டி கேட்குறானேன்னு சொல்லிட்டு. ஆமாம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். ஸோ எங்களுக்கு பார்ட்டி வைக்க ரெடியாக இருங்க அப்படின்றாங்களா? அதுக்கு பையனோட ஹெட்டு சொல்கிறான், ஆமாம் ஆமாம் நீங்கள் ஜெயிக்கலைன்னா எங்களுக்கு பார்ட்டி வைக்கணும்ல. நாங்கள் எவ்வளோ எந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்றோமோ அங்கே வந்து ட்ரீட் வைக்க நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்றாங்களா? அதையும் தான் பார்ப்போமே போங்கடா அப்படின்ற மாதிரி சுகா துரத்தி விட்றாரா வெளியே. தள்ளுங்க நிறைய டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேணும்னே பண்ணிகிட்ருக்காரு. சின்ன பார்க்குறாரு. இப்போ அந்த பசனுங்க 4 பேர் போக பார்க்குறாங்களா? இப்போது நம்ம பசனுங்க அப்படியே மறைச்சிட்டு நிற்கிறாங்க. அதான் நம்ம ஆரம் ஜிம்மின் ஜேகே ஜேஹோ மறைச்சி நின்றுட்டு என்னடா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆர்மிஸ் இதோ 47 ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்ட் 3 ட்ராமா முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா? அப்புறம் ஆர்மிஸ் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.